சாவு உன்னை ரொம்ப நெருங்கிடுச்சு. என்னடி மிரட்றியா? கொலை பண்ண பிளான் போட்டிருக்கியா? எஸ், என்னால தான் கொல்ல முடியல. ஆனா வேற ஒருத்தரை வச்சு தீக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீ நான் யார் என்னன்றது தெரியாம பேசிட்டு இருக்க. நீ பண்ணு, உன்னால என்ன முடியுமோ நீ பண்ணு, சரியா? நான் பாத்துக்கிறேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன கார்த்திக், என் ஸ்ட்ரென்த் என்னன்னு நீ பாத்துட்டியா? குட் பை, ஹாப்பி லாஸ்ட் ஜர்னி. என்ன வள்ளி, மாப்பிள்ளை இன்னும் ஆளை காணோம்? ஏதோ அமெரிக்காவில இருந்து ஃப்ரெண்டு வந்திருக்காக, அவசரமா பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நல்லா கேட்டியா? ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க. நான் என்னமோ ஃப்ரெண்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து வள்ளி, மாப்பிள்ளை கம்பி நீட்டிட போறாப்ல. அதெல்லாம் இல்ல. என் வீட்டுக்காரர் என்ன உங்கள மாதிரி நினைச்சியலோ? என் வீட்டுக்காரரு என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருன்னு சொல்ற? போய் பல மணி நேரம் ஆச்சு, போனையும் காணோம் ஒன்னையும் காணோம். நீ அதை ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே? பண்ணனே, பெல் அடிக்கிறது எடுக்கவே இல்ல. மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருமா. டிராஃபிக்ல சவுண்டு கேட்காம இருந்திருக்கும். என்னாச்சுமா? ஃபுல் ரிங் ஆகி கட் ஆகுதுன்னு. ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பா இருக்கும்னு மாப்பிள்ளை சைலண்ட்ல போட்டுருந்துருப்பாரு. சார் வாங்க வாங்க. என்ன வள்ளி, பதட்டமா இருக்க? இனிமே பதட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட காமிச்சிட்டேன். அவங்க படிச்சு பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீயும் கார்த்திக்கும் கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி. சரி, ஆமா கார்த்திக் எங்க? கூப்பிடு. என் வீட்டுக்காரர் இங்க இல்ல சார். என்னமா சொல்ற? ஒரு ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போனாக. திரும்பி வர ஆளை காணோம். போன் ரிங் ஆகி கட் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருப்பாரோ? எல்லாத்த விட முக்கியமான வேலை ஏதாவது ஒரு ஆபீஸ் பாக்குறது. அதுக்காக நான் ஒரு பக்கம், மணி என்ன ஒரு பக்கம்னு பாத்துக்கிட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன முக்கியமான வேலையா இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. சரி, இப்ப என்னதான் ஆயிருக்குன்னு நினைக்கிற? உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல, எங்களுக்கு எதிரியா நிறையவே இருக்காங்க சார். என்ன வள்ளி, எல்லாம் கூடி வர்ற நேரத்துல இப்படி சொல்றியே? அதான் எனக்கு பயமா இருக்கு. வள்ளி, இதுக்கெல்லாம் ஏமா நீ கண்கலங்குற? அவங்க பொறுப்போடும் போது குங்குமம் கீழே விழுந்துருச்சு. அது ஏதோ கெட்ட சகுனம் மாதிரி தோணுச்சு. என் புருஷனுக்கு நடக்க கூடாதது எதுவும் நடந்துடக்கூடாது. வள்ளி, வள்ளி, ஏமா அழற? அழாதம்மா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எவ்வளவு பெரிய சிட்டில அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? வள்ளி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சிட்டி போலீஸ் கமிஷனர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கார்த்திகோட நம்பரை கொடுத்தேன்னு வச்சுக்க, எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. அது சரியான யோசனை சார். ஜஸ்ட் மினிட். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். உங்களால ஒரு சின்ன உதவி ஆகணுமே. சொல்லுங்க சார், என்ன உதவி வேணும்? ஒரு மொபைல் நம்பரை உங்ககிட்ட சொல்றேன் சார். அது எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? அனுப்பி வைங்க, கொஞ்ச நேரத்தில் பார்த்து சொல்றேன். தேங்க்யூ சார். வள்ளி, நீ ஒன்றும் கவலைப்படாத. கார்த்திக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடும். போய் பார்க்கலாம். ஒன்றும் ஆகாது கார்த்திக், நீ கவலைப்படாத.
ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நீயா போட்டு மனசை குழப்பிக்காத. அம்மா, கமிஷனர் தான் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்க சார். சார், கார்ப்பரேஷன் பார்க் பக்கத்தில் லொகேஷன் காமிக்குது சார். எங்கேயும் மூவ் ஆகல. ரொம்ப நேரமா ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்படியா சார்? சார், அந்த லொகேஷனை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், எனிதிங் சீரியஸ் சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒருத்தரை காணுமேனு தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் போய் பார்க்குறோம். அங்கே இல்லைன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ட்ரபிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மன்னிக்கணும். இட்ஸ் ஓகே சார். என்ன சார் சொல்றா? அது கார்ப்பரேஷன் பார்க் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் லொக்கேஷன் காட்டு தான். ஆனால் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லொக்கேஷனை எனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆ, வந்துருச்சு பாரு. ஆ, அப்படியே இதை நான் உனக்கு அனுப்புகிறேன். நீ போய் பார்த்துட்டு வா. ஆ, சரி சார். வள்ளி, ஏதாவது பிரச்சனைன்னா தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரிங்க சார். அண்ணே வாங்கண்ணே. வாமா போலாம். என்ன சித்தப்பா, என்னாச்சு? சக்சஸ் ஆத்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. கார்த்திக் செத்துட்டானா? இந்நேரம் செத்துருக்கணும். யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக குத்துன உடனே நானும் சாரு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆ, வேற யாரும் வந்து காப்பாத்திட மாட்டாங்கல்ல? அத்தா, யாரும் அந்த ஏரியா பக்கம் கூட வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இல்ல சித்தப்பா, அவன் அதிர்ஷ்டத்துக்கு யாராவது அங்க வந்துட்டாங்கன்னா? இல்ல அத்தா, யாராச்சும் பார்த்தாங்கன்னு வையேன், நமக்கு ஏண்டா பிரச்சனை சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. இந்நேரம் அவன் உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் வெளியேறி இருக்கும். இத்தனை வருஷமா நாம எந்த பகையை அழிக்கணும்னு துடிச்சுட்டு இருந்தோமோ அந்த பகை அழிஞ்சிருச்சுதா. ஆமா சித்தப்பா, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல அக்கா கிட்ட சொல்லணும். அவனும் வள்ளியும் என்ன பேச்சு பேசினாங்க. அக்காவை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தி பேசினாங்க. அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தாச்சு. இனிமே அந்த வள்ளி வேறில்லாத ஆலமரம்தான். சீக்கிரமாவே சாஞ்சிருவா சித்தப்பா. என்ன சித்தப்பா? இல்லத்தா, நான் ஜெயில இருந்து வந்துட்டாலும் அந்த கார்த்திகை பழி வாங்காம இருந்ததுனால எனக்கு ஜெயில இருந்த மாதிரியே இருந்தது. இப்பதாமா எனக்கு நிஜமான விடுதலையே கிடைச்சிருக்கு. இத ஆத்தா கிட்ட போய் சொல்லணும்மா. அம்மா, இனிமே கிளவி எப்ப செத்தாலும் நிம்மதியா சாவுமா. ஆமா, இல்லனா அது நமக்கு ஒரு தீரா குறையாவே இருந்திருக்கும். எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. திட்டம் போடும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல அந்த சாரு அழுது போன் பேசினா கார்த்திக் அங்க வருவானா? அதுவும் இல்லாம தனியா அங்க வருவானான்னு எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்க பாரு, திட்டம் போட்ட மாதிரியே எல்லாமே கச்சிதமா நடந்துச்சு. நான் பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு இருந்தேன். அங்க வந்த கார்த்திகிட்ட சாரு பேசிக்கிட்டே இருந்தா. அவனை சாகடிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட முழு கவனமும் சாரு மேலேயே இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி அவனை ஒரு நொடி கூட சிந்திக்க விடாம ஏத்து நம்பாரு ஒரு ஏத்து. அதுலயே அவன் நில குலைஞ்சு அப்படியே விழுந்துட்டான். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுன்னு சொன்னேன். ஆனா நீ அந்த கருத்த பாண்டியோட என்னையும் சேர்த்து வச்சு தோத்தவன்னு பேசிட்ட. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. நான் உங்க வீரத்தை கொஞ்சம் குறைச்சு மதிப்பு போட்டுட்டேன். பரவாயில்லம்மா. ஆனா இப்ப இந்த உலகத்துல நான் தான் ராஜான்னு நினைக்கிறேன். என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சித்தப்பா, இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாருக்கும் முதல்ல சந்தேகம் நம்ம மேலதான் வரும். அத அப்படியே சாரு பக்கமா நம்ம திருப்பி விட்டுடணும். ஆமாத்தா, இப்ப நாம் இங்க சந்திச்சது கூட யாருக்கும் தெரியக்கூடாது.
யாராவது உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சா கூட அப்பதான் முதல்ல உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிரு. ம் சரிங்க சித்தப்பா. சரி அத்தா, நான் கிளம்புறேன். நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் வரேன். அண்ணே இங்கதான் காமிக்குது, நிப்பாட்டுங்க. அண்ணா வண்டி நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணே என்னம்மா? நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நான் இந்த பக்கம் போறேன். சரிம்மா. வள்ளி அந்த பக்கமும் காணோம்மா. ஐயோ என்னன்னே தெரியலண்ணே. யாரோ அமெரிக்க ஃப்ரெண்டை பார்க்கணும், முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு போனாங்க. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பாருமா. பெல் அடிக்குதுண்ணே. சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆமா. அண்ணே பாருங்க. என்னங்க என்னங்க மாப்ள மாப்ள என்னாச்சு? எழுந்துருங்க. மாப்ள கண்ணை தரங்க. மாப்ள. என்னங்க மாப்ள என்னங்க மாப்ள. எழுந்துருங்க. எங்க எங்க என்ன பாருங்க. மாப்ள யாரோ கத்தியால குத்திருக்காங்கம்மா. ஐயோ யாருன்னு தெரியலையே. ஐயோ சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். என்னங்க என்னங்க எழுந்துருங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு மாப்ள. போலாம். வாங்க. சீக்கிரம் எடுங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து எல்லாமே சதி பண்ணுது. என்னங்க என்ன ஆச்சுங்க? யாருங்க உங்களை இப்படி பண்ணது? வள்ளி ஒன்றும் கவலைப்படாதம்மா. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காப்பாத்திடலாம். ஹாஸ்பிடலுக்கெல்லாம் வேண்டான்னு வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். ஏம்மா? ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு பாதுகாப்பு இருக்காது. சரிம்மா, ஒரு வைத்தியரை வீட்டுக்கு வர சொல்லி இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம். சரிங்கண்ணே. என்னங்க என்னையா இப்படி பண்ணி தொலைச்சிட்டானுங்க? வள்ளிக்கு எப்படி ஆறுதல் சொல்றது? வள்ளி முகத்துல முழிக்க முடியாது சார். அதை விட அவ ஆத்தாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உங்களை எல்லாம் நம்பிதானே விட்டுட்டு வந்தேன்னு என் சங்க அறுத்துறம் வடிவு. இவ்வளவு பெரிய பகையாளிகளை வளர்த்து வச்சிருக்க அந்த வள்ளி ஏன் இதையெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லாம விட்டது? சொல்லி இருந்தா போலீஸ் கமிஷனர்னு நான் போயிருப்பேன்ல. அதை விடுங்க சார், அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. ஊருக்கு தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 10 லாரில நம்ம ஆளுங்க பூரா வந்திருப்பாங்க. ஐயோ அடையாளம் தெரியாமலே சம்பவம் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னையா நீ கூடவே இருக்க, உனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாதா? பகை இருக்குன்னு தெரியும் சார், ஆனா இவ்வளவு குடும்பக்காரங்களா இருப்பாங்கன்னு தெரியாது. யோ எனக்கு என்னமோ இது பிசினஸ் வாரா தெரியல. இதுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. கார்த்திக்கோட அக்காவே இவங்களுக்கு எதிரிதான் சார். அப்படியா? என்னையா நீ திடீர்னு ஒரு புது கதையை சொல்ற? எங்களுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. 50 எபிசோடுக்கு அப்புறம் இப்படி மாறி போச்சு. எந்த அக்கா வள்ளிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதோ அந்த அக்கா தான் அவங்கள பிரிக்க பார்த்தது. ஏன்? ஏதோ அவங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறா அந்த வசுந்தரா. ஆமா, வள்ளி புத்திசாலி பொண்ணாச்சே, சும்மாவா இருந்தது? அது எப்படி? அக்காவை தெய்வமா நினைக்கிற தம்பி, தம்பியை எப்படி பழி வாங்கலான்னு நினைக்கிற அக்கா, இது ரெண்டுக்கும் இடையில அள்ளி மாட்டிக்கிட்டு பட்ட பாடு இருக்க. ரொம்ப இழுத்துக்கிட்டு போகாதையா, விஷயத்தை சொல்லு. ஆமா, கார்த்திகோட அக்கா இப்ப எங்க இருக்கா? மனநல மருத்துவமனையில தான். அவ்வளவு முத்தி போச்சா?
வள்ளி முதல்ல ஒரு நல்ல ஐடியா பண்ணி நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு சொல்லி அனுப்பி வச்சிருச்சு. அப்படி இருந்தும் இது எப்படி நடந்தது? அவ உள்ளே இருந்தே ஆப்ரேட் பண்றாளா? அப்படின்னா அவ பெரிய கேங்ஸ்டரா இருப்பா போல இருக்க. நாங்களும் அப்படித்தான் அவளை குறைச்சி மதிப்பீடு போட்டுட்டோம். ஆமா, இப்ப கார்த்திகோட நிலைமை எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பாவம் வள்ளி தான் கஷ்டப்படுது. கல்யாணமே வேண்டாம்னு இருந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்த்த உடனே ஆசைப்பட்டுடுச்சு. அதனால அது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு தெரியுமா? இப்போ இது வேற. வள்ளி முகத்துல முழிக்கவே முடியல. சரி, நான் ஊருக்கு போற ப்ரோக்ராமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த நேரத்தில் வள்ளி கூட அவளுக்கு ஒத்தாசையா இருந்திருப்பேன். ஆமா புலி, போலீஸுக்கு போயிடலாமா? வேண்டாம் சார், வள்ளி அதை விரும்பாது. என்னதான் இருந்தாலும் தனக்கு ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லும். என்னய்யா கத்தி குத்து அளவுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறமும் தன் குடும்பம்னு சொன்னா எப்படி? ஆமா, இந்த சாருலதா எப்படி அவங்க கூட சேர்ந்தா? அதாங்க எங்களுக்கும் புரியல. நொந்து போன குடும்பத்தை கை தூக்கி விட 4 பேர் வராங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க கண்டிப்பா எங்க இருந்தாவது ஒரு கூட்டம் சேர்ந்துருது. இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருந்தா பிரயோஜனமே இல்லை. நீ என்ன பண்ற, வள்ளிக்கு துணையாவே இரு. நான் என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இந்த அமெரிக்கா ட்ரிப்பை தள்ளி போட முடியுமான்னு கேட்குறேன். சரிங்கய்யா. சரி, நீ கிளம்பு. அப்ப நான் வரேங்க. வைத்தியரே, என் வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கு? பச்சளை வச்சு கட்டியிருக்கேம்மா. அது எப்பேற்பட்ட ரணத்தையும் ஆத்திடும். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா ஐயா? சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும். அவங்க கண்ணு முழிக்கலையே வைத்தியரையா? முழிப்பாருமா. எவ்வளோ ரத்தம் போயிருக்கு, கத்தி வச்சு குத்திருக்காங்க, எவ்வளோ ஆழமா இறங்கியிருக்கு. அப்படி இப்படி அசையவே கூடாது. இங்க பக்கத்திலேயே ஒரு ஆள் இருந்து நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும். ஐயா, இந்த வைத்தியம் போதுமா இல்லை ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா? இதுவே சரியாயிடும்பா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதும் கொண்டு போகாததும் உங்க இஷ்டம். இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாம். அங்க போனா யார் குத்துனாக, எப்படி குத்துனாகன்னு ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்பா. இது போலீஸ் கேஸ் வேற ஆகும். போலீஸ் கிட்ட எல்லாம் போக கூடாது. சரிம்மா, நான் புறப்படுறேன். சரிங்கய்யா. எப்ப கண் முழிப்பா? என்னால ஒன்றும் சொல்ல முடியாதும்மா. சாமி கிட்ட வேண்டிக்கங்கம்மா. நான் வரேம்மா, பார்த்துக்கங்க. என்ன வழி இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ வேற ஹாஸ்பிட்டல் வேணான்னு சொல்ற, சரி வருமா? இல்லன்னு என் வீட்டுக்காரரை என் தாலி பாக்கியம் கைவிடாதுன்னு நம்புறேன். உன் நம்பிக்கை ஜெயிக்குமா? சரி வள்ளி, மாப்பிள்ளை ரொம்ப அமைதியான ஆளு. இவ்வளோ கொடூரமா குத்திருக்காங்க, யார் செஞ்ச வேலையா இருக்கும்? மாப்பிள்ளை இப்படி பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் வள்ளி. நீ என்னடானா போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு சொல்ற. அதுக்கு காரணம் இருக்குன்னு. இதுக்கு என்னமா காரணம்? அவங்க செஞ்சதும் போலீஸ் கேஸ் ஆக கூடாது, அவங்கள நான் செய்ய போறதும் போலீஸ் கேஸ் ஆக கூடாது. உங்க மாப்பிள்ள போன் எடுத்துட்டு வாங்கன்னு எந்த ஃப்ரெண்ட் அவங்கள தனியா வர சொன்னாங்கன்னு பாப்போம். சரிம்மா. அம்மா வள்ளி, கால் ஹிஸ்டரியில் எந்த பேரும் எந்த நம்பருமே இல்லைம்மா. ஒருவேளை அந்த நம்பரை மாப்பிள்ளை டெலீட் பண்ணியிருப்பாரோ? உங்க மாப்பிள்ள டெலீட் பண்ணாங்களா இல்ல சம்பந்தப்பட்டவங்க டெலீட் பண்ணாங்களான்னு தெரியாது. அது யாரா இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை விட்டு நான் டெலீட் பண்ணிடுவேன். ஆவேசப்படாதம்மா, பொறுமையாரு. முதல்ல மாப்பிள்ளைக்கு சரியாகட்டும். அண்ணே, நீங்க போய் அவங்க பக்கத்துல இருங்க. நான் சாமி கிட்ட மடி பேச்ச கேக்குறேன். சரிம்மா.
மாப்பிள்ள 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 ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அசையாதீங்க மாப்பிள்ள படுங்க அப்படியே மாப்பிள்ள அசையாதீங்க மாப்பிள்ள படுங்க ஒன்றும் இல்லை உங்களுக்கு